ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா அப்படியே உட்காந்துருக்கேன்னு பார்க்கிங்களா? ஒர்க் பண்ணுற இடத்துல அப்படியே குளிச்சுட்டு அப்படியே வரும்போது முடி அப்படியே இப்படி ஆயிடுச்சு. வரும்போது தான் யோசித்தேன், சரி நம்ம இன்றைக்கி அவ்வளோ ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு. என்ன ப்ராங்க்னு பார்த்தீங்கன்னா, மென்டல் ஒரு தலையில் அடிபட்டு ஒரு மென்டல் மாதிரி ஆயிடுச்சு. அப்பப்போ மைண்டு சேஞ்ச் ஆகுது. அந்த மாதிரி அன்னியன் எப்படி இந்த மாதிரி பண்ணுவாப்புல, விக்ரம் சார் வந்து அப்படி பண்ணுவாப்புல. அந்த மாதிரி வந்து ஏதாச்சும் நானாக அப்படி ஏதாவது பேசிட்டு இங்கே பார்த்து அங்கே பார்த்து ஏதாவது சைக்கோ மாதிரி ட்ரீட் பண்ண போகிறேன். மென்டல் எனக்கு பிடிச்சிருச்சு, தலையில் அடிபட்டுருச்சு, பின்னால் அடிபட்டுருச்சு, என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நானாக இப்போ மகா வந்து கீழே அவங்க அம்மா வீட்டுக்கு வரைக்கும் போயிருக்கா. ராகவ் வந்து கீழே விஜயை கற்றுக்கிட்டு போனால் பார்க்க போயிருக்கா. வரவங்களே நான் இப்போ கேமரா செட் பண்ணிவிட்டு இப்போ நான் பாடு உட்காந்துருக்க போகிறேன். பாருங்கள், ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அவன் என்ன சொல்கிறான், நான் என்ன சொல்கிறேன், அதுக்கு அவள் என்ன ரியாக்ட் பண்ணுறான்னு தெரியும். ஃபேமிலிஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மென்டல் ப்ராங்க் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் நான் மென்டலாகவே ஆகிட்டேன்ற மாதிரி அவளை நான் இது பண்ண போகிறேன். ஓகே ஃபேமிலிஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபேமிலிஸ், எல்லாம் கரெக்டாக இருக்குது. சின்ன பிள்ளை மாதிரி இதை வச்சு ராகக்குள்ளே தான் வச்சு விளாட போகிறேன். பார்க்கலாம். எந்நேரம் வர போகிறான்னு தெரில. வெட்டியாக சார்ஜ் வேறு போயிட்டுருக்கு, நேரம் வேறு ஆகிட்டுருக்கு. இப்போயே நம்ம வரவங்களே மென்டலாகி ஆயிடுவோம் போல. தான் வர போகிறான்னு தெரியலையே. இப்படிதான் பண்ணணும், நான் பண்ணேன்னு தெரியல. இது வேற ஒழுங்கு இப்போ நான் ஒன்று சுட போகிறேன். வீரன் தற்சமயம் மெண்டலாக மாறிய பொழுது ஆரம்பிக்கலாங்களா? இந்த பிங்க் கலர் மாறனா என்ன? யார் மகன்? யார் மகனா? ரோட்ல போறவே மகன். என்ன நீ என்ன உனக்கு பிரச்சனை? அட பைத்தியா, எடுத்து கொடு. நான் கஷ்டப்பட்டு சேர்த்துந்தேன், அப்போல இருந்து நான் வச்சு சாத்துக்கிட்டு இருந்தேன். நீ அதை எடுத்து கொடு, எடுத்து கொடு. நீ எம்மாரு ஆரஞ்சு கிளம்பலையா? இது என்ன கலர்? இப்போ உனக்கு என்னப்பா பிரச்சனை? இது என்ன கலர்? என்ன கலரா? வேற தலைவர கொண்டு போச்சு. இப்படி கிளம்புறியா இல்லையா? என்னாச்சு? ரெட் கலர். அது எல்லாத்துக்கும் தெரியும் ரெட் கலர்னு. இது பர்பிள் கலர். அது பர்பிள் கலரா இருக்கும் பைத்தியா? பர்பிள். இப்போ நீங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். இது மேல பிங்க் கலர் ஒன்று இருக்கும், அது எடுத்து கொடு. இந்த பிங்க் கலரை நீ எடுத்து கொடு, நான் சொல்றேன் எனக்கு என்ன ஆச்சு. பிங்க் கலர் எடுத்து கொடு. நீ எதுக்கு கிளம்ப முடியல? பிங்க் கலர் எனக்கு எடுத்து கொடு. பிங்க் கலர். உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டேன். நல்லா இருக்கா? செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ஐயோ, வண்டியை காணோம். என்ன வண்டி? கீழே நிற்கும் வண்டி. ஏன்டா இருக்க?
ஆஹா என் வண்டி இருந்துச்சு, நான் விளாண்டேன். நான் வந்து வண்டி இந்த இருக்கும் உடச்சிட்டு போயிடா எருமை மாடு. இப்படி எந்திரிச்சிரு, இருந்தாலும் நீ அடி வெளுத்துருவியா. வண்டி வண்டியா ஏய் சும்மா நடிக்கிறியாடா போட்டு வச்சிருக்க. பைத்தியமாக்காதல்ல. வெளியே எதுக்குடா போற? நான் வெளியில போயிட்டு வரேன். நீ உள்ள வா. எதுக்கு நீ காலை உள்ள விட்டுட்டு இருக்க? பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு நான் போயிட்டு வரேன் கார்ல. நான் டூர் போறேன். காலு போச்சு. வெளியே போகுது, யாரும் பார்க்க போறாங்கடா. ஏன்டா இந்த பணி பண்ற? நல்லா தானடா இருந்த மத்தியானம். உன்கிட்ட தான் நான் பேசுறேன். என் கால் வலி எடுக்குது. வீரன் இப்போது பழைய நிலைக்கே திரும்பினான். ஆமா, நான் உன்னை தூக்கி எருவ மாடு மாதிரி இருக்கணும். தூக்கி நான் கார்ல அது வரைக்கும் நீ உட்கார. அப்ப நானா போய் உட்கார்ந்தேன்ல. நானே உட்கார சொன்னாக்கும். ராகவங்க தம்பி அங்க இது எதுக்கு இங்கே இருக்கு? எனக்கு கிறுக்கு நாக்கிற நீ. அதுல உட்கார உடஞ்ச உடனே நீ வாங்கி தருவ. நீ இப்ப பண்றத பார்த்தா நீ உன்னை நீதான் இருக்கு. நீ சொல்லிட்டு இருக்க. நான் என்ன பண்ணேன்? ஃபேன் எதுக்கு அமர்த்தி வச்சிருக்க? காத்தாடி எங்க அமர்த்தின? எது காத்தாடி அமர்த்தின? நீதான் அமர்த்திருக்க காத்தாடி. எனக்கு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி காத்தாடி குறைச்சு வை. அதுல இருக்கட்டும். சும்மா இது வேலை செய்யும் போது மேல அந்த இதுல இருந்து பின்னால விழுந்துட்டேன்னா இங்க அடிச்சிருச்சு. எனக்கு அப்பல இருந்து ஒரு மாதிரியா இருக்கு. மத்தியானத்துல இருந்து என்ன செய்யணும் தெரியல. சம்பளம் வேற கொடுத்தாரு. நான் சம்பளம் எங்க வச்சேன்னு தெரியல. வீடு நான் படி வரைக்கும் வந்தேன். எல்லாருமே படியில உட்காந்துட்டு ஒரு மாதிரி தலை அப்படியே கொஞ்சம் ஆயிடுச்சு. அப்படியே உட்காந்துட்டேன். நான் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்து பண்ணி என்ன இருக்குது கார்ல உட்கார வச்சிருக்கேன். கார்ல நானே உட்காந்தேன். கார்ல நான் என்ன தூக்கி உட்கார வைக்கிறதுக்கு எனக்கு தம்பு இருக்கா? உன்னை தூக்கி உட்கார வச்சிருவேன் நான் ஃபர்ஸ்ட். வீரன் மறுபடியும் மென்டல் நிலைக்கு திரும்பினான். மூஞ்ச கண்ணால பாருமே கிறுக்கே ஆண்டா இருக்கு. நீ தெரியுமா முடிக்கு அதுக்கும் மண்டையாவா இருக்கு. தேங்காய் நாள் கூட நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. மண்டை அதை விட கேவலமா இருக்கு. ஃபேமிலிஸ் இதோட தொடர்ச்சி நெக்ஸ்ட் பார்ட் 2ல் வரும். ஃபேமிலிஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேமிலிஸ் இதோட பார்ட் 2 மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபேமிலிஸ் கண்டிப்பாக இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா?